பேத்தாளை பொது நூலகத்தினுடைய விபுலானந்தர் வாசகர் வட்டம் நடத்துகின்ற பௌர்ணமி தின நிகழ்வான நிலாமுற்றம் நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். எமது பேத்தாளை பொது நூலகமானது 45 மாதங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலாமுற்றம் என்கின்ற இலக்கிய நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வழமை போன்று எமது பேத்தாளை பொது நூலகத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற நூல்கள் தொடர்பான ஒரு விமர்சன ஆய்வுகளை செய்து வருகின்றோம். அதே போன்று இன்றைய 45வது நிலாமுற்றத்தில் மருதமுனியினைச் சேர்ந்த கவிஞர் ஜமீல் அவர்களது ஆயத் கவிதை நூல் தொடர்பாகவும் முல்லைத்தீவினைச் சேர்ந்த கவிதாயினி அபிவர்ணா அவர்களது வில்லோடுவா வெண்ணிலா என்கின்ற இரு கவிதை நூல்கள் தொடர்பாக இன்றைய நாள் பேச இருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்வினை ஆரம்பிப்பதற்காக முதலாவதாக கவிதாயினி அபிவர்ணா அவர்களது கவிதை நூல் தொடர்பான ஒரு விமர்சன ஆய்வினை வழங்குவதற்காக எங்களது பேத்தாளை பொது நூலகத்தினுடைய வாசகர் வட்ட உறுப்பினர் ஆசிரியை திருமதி சோபா ஜெரஞ்சித் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேத்தாளை பொது நூலகத்தினால் மாதந்தோறும் நடாத்தப்படுகின்ற நிலாமுற்ற நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் 45வது நிலாமுற்ற இரவு நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நிலாமுற்றத்திலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற கவிதாயினி அபிவர்ணாவின் கவிதை நூலான வில்லோடுவா வெண்ணிலா என்கின்ற கவிதை நூல் மீதான வாசிப்பிற்கு முன் அவரை பற்றிய சிறு அறிமுகத்தொன்றினை செய்யலாம் என நினைக்கின்றேன். முல்லைத்தீவில் மூங்கிலாறு வடக்கிலே வசிக்கின்ற விநாயகமூர்த்தி மல்லிகாதேவி தம்பதிகளின் செல்வ புதல்வியே இந்த கவிதாயினி. அவர்கள் 2001ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 16ஆம் திகதி பிறந்தவர். தன்னுடைய இளமை பராயத்தில் வடக்கு மூங்கிலாறு வடக்கு உடையார்கட்டில் பிறந்து தன்னுடைய ஆரம்ப கல்வியை முல்லைத்தீவு உடையார்கட்டு மத்திய வித்தியாலயத்தில் தொடர்ந்ததோடு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்காக கிளிநொச்சி விஸ்வமடு மகாவித்தியாலயத்தில் கற்றவர். அதன் பின்னராக அறநெறி பாடசாலை ஆசிரியராகவும் பகுதி நேர ஆசிரியையாகவும் ஸ்கை தமிழ் மீடியாவில் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் வாகைத்தமிழ் வானொலியின் கவிக்களம் நிகழ்வில் நிறுவனராகவும் இன்று வரை கடமையாற்றி வருகின்றார். ஒரு கவிதாயினியாக மட்டுமல்லாது எழுத்தாளராக, நாடக கலைஞராக, பத்திரிகையாளராக, பாடல் ஆசிரியராக, நாடக கலைஞராக, ஓவியராக என பல்வேறு துறைகளிலும் திறமை கொண்ட ஒருவராக விளங்குகின்ற இவர் 2014 தாரகை கீட்டு என்ற சிறுவர் கதையினையும் 2018 இறை தேடிய பறவைகள் என்ற கவிதை நூலையும் 22 ஆகாய மேகங்கள் என்ற கவிதை நூலையும் வெளியிட்டதோடு தனது அடுத்த நூலாக 2024 வில்லோடு வா வெண்ணிலா என்ற கவிதை நூலையும் வெளியிட்டுள்ளார். அவருடைய இலக்கிய பயணத்தின் முதலாவது விருது தேசிய வாசிப்பு மாதம் 2024 முன்னிட்டு கல்வி சேவைகள் அமைச்சு தேசிய ஆவணாக்கல் சபை விஜய் பத்திரிகையின் அனுசரணை நடாத்திய கட்டுரை போட்டியில் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டதோடு 2015ஆம் ஆண்டு உதயன் பத்திரிகை நடத்திய கவிதை ஓவியம் போட்டிகளில் 1ஆம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாது மித்திரன் வாரமலரூடாக நடைபெறுகின்ற விவாத போட்டிகளில் மாவட்ட ரீதியாகவும் லக்ஸ்டோ மீடியாவின் திறமைக்கான தேடல் விருது 2024 கலைச்சுடர் விருதும் 2024 மேலும் ஒரு விருதாக ஜெம் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் உலக சமூக சேவையாளர் விருதினையும் பெற்றுக்கொண்டவர். அது மட்டுமல்லாது முகநூல் குழுமங்களின் ஊடாக கிட்டத்தட்ட அவருக்கு கிடைத்த விருதுகள் 56 விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில விருதுகளை சொல்லலாம் என நினைக்கின்றேன்.
அவருடைய மகாகவி பாரதியார் விருது, கவிமாமணி விருது, கவித்தென்றல் விருது, எழுச்சி காவலர் விருது, சேவை செம்மல் விருது, பாரதி கண்ணா கலை இலக்கிய விருது, பாட்டுத்தென்றல் விருது, அறிவித்தேடல் சிற்பி விருது என பல்வேறு பெயர்களுடன் கிட்டத்தட்ட 56 விருதுகளை பெற்று 53வது புதுமை பெண் விருதை 2024 புதுமை பெண் விருதினையும் உலக சமூக சேவகர் விருதினையும் பெற்று இன்று பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய கால்தடத்தினை பதித்தவராக திகழ்கின்றார். அது மட்டுமல்லாது பல்வேறு நூல்கள், பத்திரிகைகள், ஊடகங்களுக்கும் எழுதுவதோடு பல்வேறு சர்வதேச நிகழ்வுகளிலும் தமிழர் சார் விடயத்துடன் பயணிக்கின்றார். இப்படி முல்லைத்தீவிலிருந்து வெளியான ஒரு கவிதாயினியாக பலம் பெறுகின்ற எங்களுடைய அபிவர்ணா தன்னுடைய 3வது நூலாக வெளியிட்ட ஒரு நூலே இந்த வில்லோடு வா வெண்ணிலாவே என்கின்ற நூலாகும். இந்த நூலினை அவர் வெளியீடு செய்திருக்கின்ற முறைமையும் அந்த நூலின் உள்ளே இருக்கின்ற கருப்பொருள்களையும் நாங்கள் உற்று நோக்கும் முன் அந்த நூலினுடைய முக அட்டையை எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டியது அவசியமானது. இதுதான் அவருடைய நூலின் முன் அட்டை. வில்லோடு வா வெண்ணிலாவே என பெண்களை மையப்படுத்தியதாக ஒரு பெண் கவிதாயினியாக இருந்து கொண்டு தன்னுடைய பதிவுகளை அந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றமை மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அந்த அடிப்படையில் அந்த அட்டைப்படம் விளக்குகின்ற செய்தி 3 பெண்கள் வெவ்வேறு துறைகள் ரீதியாக புனையப்பட்ட ஒரு ஓவியம். சட்டத்துறையில் கருப்பு அங்கி அணிந்த ஒரு பெண்ணாகவும், ஜெட் விமான ஓட்டுநராக இன்னொரு பக்கமான ஓவியமாகவும், மற்றொரு ஓவியமாக வில்லோடு அம்பரா தூணி முதுகிலே இருக்க வில்லோடு போருக்கு புறப்பட்ட நவயுக நங்கையாக மற்றொரு ஓவியமாகவும் 3 பெண்களின் ஓவியங்கள் அந்த அட்டையை அலங்கரிக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எழுத்துத்துறையில் மிளிர்வது என்பது குறைவாக இருப்பினும் பெண் கவிஞையாக தன்னுடைய எண்ணத்தூறல்களை மிக அழகாக அந்த புத்தகத்திலே கிறுக்கிச் சென்றுள்ளார் என்றே கூற வேண்டும். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 118 பக்கங்களை கொண்டது. 80 கவிதைகளை உள்ளடக்கியது. 80 கவிதைகளையும் 118 பக்கங்களுக்குள் சுருக்கி மிக அழகாக அந்த வடிவமைப்பை செய்திருக்கின்றார். அந்த புத்தகம் ஆரம்பம் ரோம இலக்கம் 1 தொடக்கம் 20 வரை சில தகவல்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த நூலினை அவர் சமர்ப்பணம் செய்திருக்கின்றமை மிகவும் பாராட்டுக்குரியது. காரணம், தன்னை இந்த உலகுக்கு ஈன்று தன்னை இந்த உலகிற்கு தந்த தன்னுடைய தாய் தந்தையருக்கு இந்த நூலை அவர் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். தன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த அன்னையையும் தந்தையையும் வணங்கி தன்னுடைய நூலினை அவர் தொடங்கி இருக்கின்றார். அது ஒரு சிறப்பான விடயம் என நான் நினைக்கின்றேன். ஆசியுரையாகவும் வில்லோடுவா வெண்ணிலா மீதான வாசிப்பு உரைகளாகவும் 1, 2, 3 என்ற தகவல்களுடன் அந்த புத்தகம் அவ்வாறே சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் நான் சொல்ல நினைப்பவை என தன்னுடைய எண்ண பகிர்வையும் அவர் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அவற்றையும் புத்தகங்கள் கிடைக்கின்ற போது ஒவ்வொருவரும் வாசித்து
அனுபவித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். பொருளடக்கமாக கிட்டத்தட்ட 80 கவிதைகளும் 100 பக்கங்களில் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நூலுக்கு தன்னை தயார்படுத்திய, தனக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அவர் நன்றிகளை கூறி தன்னுடைய கவிதையின் வில்லோடு வா வெண்ணிலா என்ற கவிதையின் முதலாவது கவிதையை தொடங்குவதை நாங்கள் காண முடிகின்றது. உண்மையாகவே ஒரு நூலை இயாக்கும் போது நாங்கள் சமர்ப்பணம், அந்த சமர்ப்பணத்தை அடுத்து ஏதாவது ஒரு பெரிய காவியமோ அல்லது ஏதாவது இருந்தாலும் கடவுளுக்கான வாழ்த்தை கூறுவோம். ஆனால் இந்த நூலில் சற்று வித்தியாசமாக நான் பார்ப்பது, அவர் கடவுளுக்கான வணக்கத்தை 2வது கவிதையிலும் 1வது கவிதையிலே எங்களுடைய மொழி, தாய்மொழி அமுழ்தினம் இனிய அந்த தாய்மொழியை வாழ்த்தி, அந்த தாய்மொழியிலே எங்களுக்கு வரலாற்று ரீதியாக கிடைத்த தன்னுடைய எங்களுடைய நூல்களை அவர் அடக்கி செல்வதை நாங்கள் காண முடிகின்றது. இந்த நூலில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சின்ன விடயமாகவும் நான் அதை நோக்குகின்றேன். காரணம், இந்த கடவுளுக்கான வாழ்த்தை 2வதாகவும் மொழிக்கான வாழ்த்தை 1வதாகவும் கொடுத்த ஒரு தமிழ் பித்தாக நான் அவரை காண விளைகின்றேன். கவிதையின் உட்பொருட்கள் 80 கவிதைகளும் வெவ்வேறான கருப்பொருள்களிலே எழுதப்பட்டவையாக இருக்கின்றது. குறிப்பாக தன்னுடைய கிராமத்தின் மண் வாசனைகள், உறவுகளின் சங்கமங்கள், உறவுகளில் நாங்கள் காண்கின்ற உறவுகளை தனித்தனியேவாகவும், சமூக சிந்தனைகள், குறிப்பாக அதிக அளவிலே சமூக சிந்தனைகளை நாங்கள் இந்த கவிதையில் காண முடிகின்றது. எங்கள் மத்தியில் குறையோடி போயிருக்கின்ற சில விடயங்களை, எங்களுடைய எண்ண தூறல்களை அவர் உசுப்பேத்தி விடுவதை போல் சில கவிதைகள் அமைந்திருக்கின்றது. சாதி பேதம், அறம், மனிதம், பொறுப்பு, மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் உள்ள போதையால் சீரழியும் இளைஞர்கள் பற்றிய செய்திகள், போர், வறுமையான வாழ்வு என்கின்ற அடிப்படையில் சமூக சிந்தனைகள் அதிக அளவிலே இந்த கவிதையில் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஆன்மீகம் சார்பாகவும் சில கவிதைகளை நாங்கள் இங்கே நோக்கலாம். இறைவா, நவராத்திரியின் மகிமை, தீபாவளி என்று ஆன்மீகம் சார்பாக தன்னுடைய சிந்தனையை அவர் திருப்பி இருக்கின்றார். அதே போன்று தான் ஒரு கவிதாயினி என்ற அடிப்படையில் இன்றைய பெண்ணிலைவாதம் பற்றிய செய்திகளை மிக அழகாக சில தலைப்புகள் எங்களுக்கே தந்திருக்கின்றார். தாய்மை, பேரழகி, அவள், சினம் கொள் பெண்ணே, அளவு பல்வேறு கோணங்களில் பல்வேறு பெண்ணியை சேர்க்கின்றன. அதே போன்று இந்த ஒவ்வொரு கவிதைகளையும் நாங்கள் இனி அந்த கருப்பொருளில் இருந்து எவ்வாறு நோக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவதாக நாங்கள் சொன்னதை போன்று இந்த தாய்மொழி என்கின்ற கவிதையிலே எங்களுடைய தமிழ் வரலாற்று காலம் என்று வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்ற முதல் நூற்றாண்டு காலங்களில் தோன்றிய இலக்கியங்களை தொட்டிச் செல்கிறார். முந்து வரலாற்று காலம் என்று கூறப்படுகின்ற சங்க காலம், அதன் பின் தோன்றிய சங்கம் அறிவிய காலங்களில், அதனை அடுத்து வந்த காலங்களில் தோன்றிய இலக்கியங்களையும் மிக அழகாக அவர் கூறியிருக்கின்றார். கீழ்கணக்கென்றும் மேல்கணக்கென்றும் கேட்போர் செவியை கிளர்ந்தளச் செய்தாய், 10 பாட்டும் 8 தொகையும் பரவசம் சொல்லி பலரசம் நெஞ்சில் என்று ஆரம்பித்து தன்னுடைய
அந்த தாய்மொழி என்ற கவிதையிலே திருக்குறள், நாலடியார், கம்பனின் இராமாயணம், அதே போன்று காவியங்களில் சிலப்பதிகாரம் இவ்வாறாக கூறிச் சென்ற அவர் தமிழின் யாப்பிலக்கணங்களையும் மறக்கவில்லை. எழுத்து, சொல், அசை, சீர் என்கின்ற அனைத்து விடயங்களையும், பாவினங்கள் ஆக்கப்படுகின்ற பாவினங்களையும் அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அதில் ஒரு சிறு வரிகை கூறலாம் என நினைக்கின்றேன். வஞ்சிப்பாவில் தூங்கல் மயக்கம் தூளியின் அசைவு போலது தோன்றும். களிப்பால் துள்ளல் போலே கனிரசம் நெஞ்சில் கனிந்திடச் செய்யும். பாவினம் மூவினம் இதனோடு பார்த்தோம், பிரித்தம் தாழிசை துறை என விளம்பும் என தமிழின் உடைய இலக்கணங்களை மிகச் சிறப்பாக எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்று அந்த முதலாவது கவிதை தாய்மொழிக்கு மகுடம் சேர்ப்பதைப் போல் அமைந்திருக்கின்றது. அதே போன்று நாங்கள் கூறியதைப் போல் விநாயகர் சிறப்பு, அந்த கடவுள் வாழ்த்தினை கடவுள் வாழ்த்தாக நான் நோக்குகின்ற கவிதை விநாயகர் சிறப்பு. முழுமுதற் கடவுளே விண்ணகத்து நாயகனே மூஷிக வாகனனே என தொடங்கி, உலகம் சுற்றாத கடவுள் நீ, ஊரையே உன்னை சுட்ட வைத்தாய் என்று எங்களுடைய முழுமுதற் கடவுள் வணக்கம் எங்கள் மூங்கிலாற்று விநாயகனே என தன்னுடைய கிராமத்தில் வீற்றிருக்கின்ற விநாயகருக்கான வணக்கமாக அந்த கவிதையை மிக அழகாக கூறியிருக்கின்றார். அதனை தொடர்ந்து நாங்கள் அவருடைய அந்த மண் வாசனை என்ற எண்ணத்துக்குள் நுழைவோமாக இருந்தால், அவர் தன்னுடைய கிராமத்து பசுமை மிகுந்த என் கிராமம் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதையும், அதே போன்று அவருடைய மூங்கிலாற்று மண் வாசனையை கூறுகின்ற கவிதையாக பக்கம் 4 தன்னுடைய பசுமை மிகுந்த என் கிராமம் என்கின்ற ஒரு கவிதையையும், பக்கம் 91 மூங்கிலாறு கிராமத்து மறையாத மண் வாசனை என்று கிட்டத்தட்ட தன்னுடைய கிராமத்தின் அடையாளத்தையும் கிராமத்தின் இயற்கை அழகையும் 2 கவிதைகளிலும் கூறிச் செல்கின்றார். காற்றோடு எப்போதும் பேசும் பிள்ளையார் கோயிலின் காண்டா மணியோசை, வாகனம் பயன்படாத மோகன சோலை மலைச்சார என்று தன்னுடைய கிராமத்தின் இயற்கை விடயங்களையும், அந்த கிராமத்திலே மறையாமல் இன்று வரை இருக்கின்ற மண் வாசனை, களிமண் சுவரு, கரும்பு சரகு கூரை, 10க்கு 10 தான் படுக்கையறை தனியில்லை என்று அவர் அந்த கவிகளிலே கூறி வருகின்ற விடயங்கள் இன்றும் எங்களுடைய மலையகத்து லயக்கோடி வாழ்க்கையை நினைவு கூறும் முகமாக எழுதப்பட்டதோ என தோன்றுகிறது. அந்த 10 அடிக்குள் தான் எல்லாமே, அப்பன் பெரியப்பன் கூட்டு குடும்ப வாழ்க்கை. அதே போன்று அந்த 8 அடிக்குள் தமக்கு மட்டுமல்லாது தங்களுடன் உயிர் வாழுகின்ற ஜீவ காருண்யத்துக்காக கோழிக்கான கூடும், ஆட்டுக்கான கொட்டிலும், காளைகளுக்கான காணி வீடொன்றும் என்று தங்களுடன் வசிக்கின்ற அந்த கூட்டு குடும்ப உறவுகளை தவிர்த்து தமக்கு பயன்படுகின்ற இந்த ஜீவராசிகளுக்கும் அந்த இடத்துக்குள்ளேயே அவர்கள் வீடுகளை அமைத்து கொடுத்து வாழுகின்ற அந்த கிராமத்து வாழ்க்கை போக்கை மிக அழகாக அந்த கவிகளிலே அவர் காட்டியிருப்பது கிட்டத்தட்ட இந்த பாட்டு வரிக்காக, கவிதை என்பதை தாண்டி பாட்டு மட்டோடும் அந்த கவிதைகளை பார்க்கலாம் என்கின்ற ஒரு நினைப்போடு அதில் ஒரு சிறு வரி, அந்த மூங்கிலாற்று கிராமத்து மறையாத மண்வாசனை என்றதுல, கொக்கே கொக்கே பூப்போடு புட்ட கொக்கே பூப்போடு, 10 விரலும் பாத்திருக்கு பால் நிறத்தில் பூப்போடு, கூடு திரும்பும் வேகத்தில் கோபிக்காம பூப்போடு என்று அந்த கொக்கை பார்த்திருந்த அந்த கொக்குவை அழைத்து தன்னுடைய தேவைகளை
சொல்வதைப் போல இந்த கவி வரியில் வந்து பிறகு அது பாட்டு மட்டுக்கு மாறுவதாய் போன்று அந்த மௌங்கிலாட்டு கிராமத்து மறையாத மண் வாசனை கவிதை மிக அழகாக அங்கே வடிக்கப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. அந்த மண் வாசனையை தொடர்ந்து பாருங்கள், இந்த கவிதையிலே கடவுள் வாழ்த்து இரண்டாவது, தாய்மொழி முதலாவது, கிராமத்து மண் வாசனை, கிராமத்தில் கொண்ட பற்று அடுத்தது, அதன் பின்தான் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்குமானது. எங்களை இந்த உலகுக்கு எங்கள் கண்முன் இருக்கின்ற ஒரு தெய்வங்களாக நாங்கள், எங்களை கண்முன் எங்களுக்கு இறைவனாக வந்தவர்கள் தாயும் தந்தையும். அதன் அடிப்படையிலேதான் அடுத்த கவிதை 5ஆம் பக்கத்தில் தாய்மையும் 7ஆம் பக்கத்தில் தந்தை சொல் என்று 2 கவிதைகளை மிக அழகாக வடித்திருக்கின்றார். கடவுள் கூட பெற முடியாத உன்னதமான ஒரு அன்பு தாய்மையில் கிடைக்கின்றது. அந்த தாயை எப்பவும் நாங்கள் மறக்க முடியாது. அந்த தாய் எங்களுக்கு எவ்வாறெல்லாம் இருக்கின்றாள் என்பதை சுட்டி காட்டுவதாக அந்த கவிதை அமைகின்றது. அதில் ஒரு சிறு வரிகள்: கடவுள் கூட பெற முடியாது, அகிலமே வந்து நின்றாலும் இந்த அன்பை பெற முடியாது. தாய் என்ற ஒற்றை வார்த்தை தரணியை ஆளும் வருங்காலம் யாவும் அவள் பெயர் சொல்லியே கடவுளும் வாழும். தாய்மை என்கின்ற அந்த விடயம் கடவுளுக்கு கூட அடங்கும் என்பதை கூறி, அவள் இல்லத்தின் நிறைவி, ஆசை இல்லாத துறவி, ஆளுமையின் தலைவி, ஆண்டவனின் கருவி என்று அந்த தாய்மையை போற்றுகின்ற பாங்கு உண்மையாக வரவேற்கத்தக்கது. அதேபோல் தந்தை சொல், தந்தை சொல் அல்ல வாழ்வை வளைத்து வளமாக்கும் சொல் என்று தொடங்கி, நாங்கள் ஒரு பழமொழியே இருக்கின்றது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. ஆகவே தந்தை எங்களுக்காகவே வாழ்பவர், எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர் என்கின்ற தொனியில் அந்த கவிதை அவர் எங்கள் வாழ்க்கையை திருத்துவதாகவும் எங்களுக்காக வாழ்வதாகவும் அந்த தந்தையினுடைய செயற்பாடுகள் இடம்பெறுவதை காண முடிகின்றது. குறிப்பாக தாய் தந்தை இருவருக்கும் தன்னுடைய அந்த கவிதைகளிலே தன்னுடைய அன்பை அல்லது தன் வாழ்க்கையை அவர்கள் எவ்வாறு ஆக்கி தந்தார்கள் என்ற அனுபவத்தை தான் அவர் அதில் கூறியிருக்கின்றார் என்று கூற முடிகின்றது. அதே போல் பெண்மை, உண்மையாகவே பெண்ணியம் சார்பான கவிதைகள் பெண்கள் சார்பாக எழுதுவதோ மிக மிக குறைவாக இருந்தாலும், இவருடைய இந்த வில்லோடுவா வெண்ணிலாவே வெண்ணிலா என்கின்ற விடயத்தில் பெண்ணியம் பற்றியும் சில கருத்துக்களை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சினங்கொள் பெண்ணே என்கின்ற கவிதை. அதே போல் இந்த தாய்மையை நாங்கள் பெண்மைக்குள் எடுத்துக்கொள்ளலாம். பேரழகி, அவள் அழகு பதுமையோ, நெருப்பாய் இறங்கு என்று பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு சிந்தனைகளை தாங்கியதாக இந்த பெண்ணியம் பேசப்படுவதாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக சினங்கொள் பெண்ணே என்பதில் அச்சம்மடம் நாணம் பயிர்ப்பென இச்சையடக்கும் இன்ப ஊற்றென கொச்சைப்படுத்தும் கொள்கை உடையவரின் மிச்ச வாழ்விலும் மீட்டும் வீணையாய் அச்சம் தவிர்த்து அறிவை ஊட்டவே நிச்சயம் நிலைத்த வாழ்வும் என்று தொடங்கி, சிதைத்திடவோர் சிதைத்திடவே சினங்கொள் சீற்றமுடனே அதுவே பெண்டிற்கு அழகெனச் சொன்னால் மதுவே ஆகிவிடும் மற்றவரின் பார்வையில் என்று அந்த பெண்ணை சினங்கொள் என்று தன்னை சூறையாடுகின்ற அல்ல தன்னை அவமானப்படுத்துகின்றவர் மத்தியில் நீ சினங்கொள்ளத்தான் வேண்டும் என்று அந்த பெண்ணியம் பேசப்படுகின்றது. சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் நம்மை பாதுகாக்கின்ற மட்டத்தில் பெண்கள் சினமோடு நடப்பது சிறப்பென்பதை அந்த கவிதை உணர்த்தி நிற்கின்றது. அதே போல் பேரழகி என்ற கவிதை, பேரழகி அல்ல அவளே அவர்களுடைய பேரே
பேரே அழகி என்று மிக அழகாக அந்த கவிதையை தொட்டு செல்வதை நாங்கள் பார்க்கலாம். இது பெண்மை சார்ந்த பல்வேறு கவிதைகளும் இந்த புத்தகத்திலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு கவிதையையும் நாங்கள் நோக்குவதற்கான நேரம் போதாமை காரணமா நான் குறிப்பிட்ட அவருடைய கவிதை கருப்பொருள்களும் அதில் உள்ள சில விடயங்களையும் தொட்டு செல்வதாகத்தான் அமையும். அதன் அடிப்படையில் இந்த உறவுகளை பற்றி, வீட்டு உறவுகள், அந்த உறவுகளிலே நாங்கள் வாழ்கின்ற விடயங்கள், அந்த உறவுகளோடு நாங்கள் கொள்கின்ற சங்கமங்கள் என்ற அடிப்படையில் தாய் தந்தை, அதே போன்று எங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கை, அந்த வாழ்விலே ஒற்றுமை என்கின்ற அடிப்படையில் பல்வேறு சிந்தனைகளை அவர் இங்கே விதைத்திருக்கின்றார். அனுபவமே என்ற ஒரு கவிதை எங்களுடைய வாழ்க்கைக்கு. ஏட்டிச் சுரைக்காய் கரைக்கு உதவிடுமா, கத்தரிக்காய் என்றிட்டால் பத்தியம் முறிந்திடுமோ. இது எங்களுடைய சாதாரணமான முதுமொழிகளாக அமைவது இங்கு கவிதை வடிவிலே வடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆத்தங்கரை நின்னுட்டு அட்ரா நீச்சலண்டா அக்கறை அடையலாமா, முத்திரை பதிக்கலாமா, பல வழி பல வலுவாக்கும் தெளிவான ஆயுதம் தெளிவை அறிவித்திடும் துல்லிய ஒளி விளக்கு என்று அந்த அனுபவ பகிர்வை இங்கே பதிவிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த சமூக சிந்தனைகளாக வருகின்ற எங்களுடைய சாதி வெளிப்பாடு, உண்மையாகவே சாதிகள் இல்லையடி என்பார் எங்களுடைய பாரதியார். இவரும் சாதி என்கின்ற அந்த கவிதையிலே சாதிகள் இல்லை, சாதி என்பது ஒன்றுதான் என்ற சாதி பார்க்கின்ற மக்களுக்கு சாட்டையடி கொடுப்பதாக அவருடைய கவிதை அமைந்துள்ளது. சாதிகள் இல்லையடி என்ற தலைப்பில். அலை மீது தாவும் மீன்கள் ஒரே சாதி, முகில் போடும் கோடி நீர் என்றும் ஒரே சாதி எங்களுடைய மலை, உசிரோடு சேரும் தூய வாயும் எங்களுடைய காற்றும் ஒரே சாதி. இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் சாதி என்பது ஒன்றுதான் என்பதை மிக சிறப்பாக கூறி மனித நேயத்திற்கான ஒரு வாசலை திறந்து வைக்கின்றார். மனிதர்களுக்கான இந்த சாதி பார்க்கின்ற மனிதர்களுக்கான சாட்டை அடியாக அந்த கவிதையை அமைத்திருப்பதை நாங்கள் காண முடியும். அதே போன்று தன்னுடைய தந்தையார் விவசாயத்தை செய்பவர் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த விவசாயியில் விதைத்த நீர் என்ற தலைப்பில் பக்கம் 74 இந்த விவசாயம் செய்வதும், அந்த விவசாயத்திற்கு நீர் கிடைக்காமல் அந்த விவசாய மக்களும் அந்த பயிர்களும் வடிந்து போவதும், தங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே அந்த விவசாயத்தால் வறுமைப்பட்டு போவதையும் மிக சிறப்பாக கூறியிருப்பதையும் நாங்கள் நோக்க முடியும். இன்றைய காலகட்டத்திலும் அன்றைய காலகட்டத்திலும் இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான விடயம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு மோகம். நாங்கள் சொல்லுவோம் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்ற அடிப்படையில் இந்த வெளிநாட்டு வேட்கை என்பது எல்லோருக்குமே இன்றும் இருக்கின்றது. இன்று கூட கனடா, லண்டன் என்று மக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் சொந்த ஊரை விட்டு. அந்த வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதனை ஒரு கவிதையிலே வெளிநாட்டு வாழ்வு என்ற தலைப்பிலே மிக அழகாக யதார்த்தமாக சாதாரணமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் வாராளோட எப்படி கதைப்போம், அவர வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை மிகச் சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டு வேட்கை வேதனையின் வாழ்க்கை. உண்மையாகவே சொத்து சேர்க்க ஓடியோடி சோகம் வந்தது வீடு தேடி, இல்லம் மறந்து இல்லால் மறந்து மகன் மகள் விடுத்து வருமான நினைத்து வானந்தொடுகின்ற விமானம் ஏறி வளமை தேடும் துறவியானோம். உண்மையாக யதார்த்தமாக எல்லாவற்றையும் விட்டு உழைப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றவர்களை பற்றி ஒரு செய்தியாக இருந்த போதும்
ஊர் திரும்பும் நாளில் 1,00,00,000 இன்பம். எடை போட முடியாத இன்பத்தேன் வண்ணம். எதிர்காணும் முகங்களை இதயபூர்வ விசாரி. பார்ப்பவர் கேட்பவர் என்ன விசாரிப்பாங்கண்டா வெளிநாட்டு வாங்க, எப்ப போறீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க, இந்த கேள்விதான். பார்ப்பவர் கேட்பவர் அத்தனையும் கேட்கும். பணிக்கு திரும்பிடம் நாளேது மணியது. அது கேட்கும் நெஞ்சத்தில் ஆணிகள் இறங்கும். அப்பப்பா, அயல் நாடு அல்லல், அது தனி ஏடு. இது அந்த வெளிநாட்டு வாழ்வின் படுகின்ற துயர் அல்லது அவர்களுடைய யதார்த்தமான போக்கை மிகச் சிறப்பாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக இந்த தலைப்பினுடைய புத்தகத்தின் தலைப்பு வில்லோடு வா வெண்ணிலா. இதுவும் ஒரு கவிதையாக அங்க 25ஆம் பக்கம். வில்லோடு வா வெண்ணிலா. பெண்மையை மென்மையாய் பாராமல் உண்மையாக பார்க்க வேண்டும். பெண்கள் சாமர்த்தியம் மிக்கவர்கள். அந்த பெண்களை வீர திருவுருவாக, விவேக திருவுருவாக எதையும் முடிவு செய்ய வேண்டும், அதை அப்போதே செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு ஒரு அறைகூவல் விடுவதாக அந்த கவிதை அமைந்திருக்கின்றது. அந்த வில்லோடு வா வெண்ணிலாவில் வருகின்ற சில வரிகள். நிலாவின் இன்னொரு முகம் பெண்ணின் அகம். மென்மையின் பொருளாகவே பார்க்கும் கண்கள் உண்மையின் பொருளாகவும் பார்க்க வைக்கும். எதையும் முடிவு செய், அதை இப்போதே முதலில் செய். ஆளும் நாளில் உன் சொல்லா முதல்வலம் வர வேண்டும். கோலும் கொடியும் உன் கையால் உயர் பெற வேண்டும் என்று பெண்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்து இந்த பெண்ணியம் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையுடன் வில்லோடு வா வெண்ணிலா என்ற கவிதை மிக அழகாக எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் காண முடியும். அதே போன்று இவருடைய ஏனைய கவிதைகளிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற இந்த வீட்டு வாழ்க்கையில் சமையலறை பற்றியும், அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிலையாமை, மரணம் என்கின்ற இது உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விடயம் என்பது பற்றியும், வாழ்வில் எதுவும் நிலையல்ல என்கின்ற சிந்தனையில் பல கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போல் கிட்டத்தட்ட அறம் பற்றிய செய்தி, வறுமையின் கொடுமை, ஏழையின் கோலம் போன்ற பல கவிதைகள் இங்கே இருப்பதை காணலாம். அதே போன்று சில விடயங்களை இங்கே குறிப்பிட வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற ஔவையாரின் ஆத்திசூடி போன்ற கவிவரியாக சில கவிதைகளை நான் பார்க்கின்றேன். அவருடைய புத்தகத்திலே 50வது பக்கம் இருக்கின்ற ஒரு கவிதை, இன்னல்கள் மாய்க என்கின்ற கவிதைகள் கிட்டத்தட்ட எங்களுடைய ஆத்திசூடி வருகின்ற 2 வரிகள் போல் அமைந்திருக்கின்றது. 2 வரிகளை சொல்கின்றேன். குன்றென வளரனும் கொடையும் வீரமும், போனாதிருக்கனும் படையும் நாடும், அந்தலர் மலராய் அகமும் விரியனும், பொன்பொருள் ஆசை புத்தியில் மறையனும், புற உலகெங்கும் புன்னகை மலரனும், தன்பொருள் தன்னை பிறருக்களிக்கணும், தர்மமும் மீகையும் தலைத்திட வேண்டும். அப்ப இந்த வரிகள் 4 சொற்களில் 2 வரிகளில் கிட்டத்தட்ட அது ஆத்திசூடிர நினைவைத்தான் எங்களுக்கு கொண்டு வருகிறது. அந்த வரிகள் இன்னல்கள் மாய்க என்ற தலைப்புல எங்களோட வாழ்க்கையில நாங்க மறக்க வேண்டியது, கடைப்பிடிக்க வேண்டியது என்று எங்களுக்கு கட்டளை இடுவது போன்று அந்த கவிவரிகள் அமைய பெற்றிருக்கின்றது. இலகுவான கவிவரிகளாக இருந்தாலும் மனதை தொட்டு செல்லுகின்ற கவிவரிகளாக அவற்றை காண முடியலாம். அந்த இறுதி வரியாக அமைவது, திண்ணிய நெஞ்சோர் வாழும் நாடெனும் தீர்ப்பை இன்றே திருத்தி எழுதுவோம் என்ற அந்த
இன்னல்கள் என்ற கவிதை வரிகள் முடிகின்றது. கிட்டத்தட்ட 16 ஆத்திசூடி வரிகள் என்றும் கூறக்கூடியதை போல் இருக்கின்றது. அதே போன்று திருக்குறள் பாணியிலும் சில கவி வரிகள் அமைந்திருப்பதை நாங்கள் காண முடியும். அதாவது இப்ப திருக்குறள் எப்படி அமையுமோ அவ்வாறான வரிகள் அறம் என்ற கவிதையிலே காணக்கூடியதாக இருக்குது. அறம் என்ற கவிதையில் அன்பும் அறிவும் பண்பும் பணிவும் அறம் என்ற ஒன்றுள் அழகாய் சிரிப்பவை. அதுல வார சில வரிகள்ல செய்தவர் செய்தவை செய்குணம் உள்ளவை வையக வாழ்வினில் எவ்வினை செய்யினும் செய்முறை மறந்து நீ இவ்வினை தீண்டாய். இப்படி கிட்டத்தட்ட எங்கட வள்ளுவர் சொல்லிய குறள் அடிகளை போல் வெண்பா அந்த குறள் அடியை போல அது அமைந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட இந்த ஔவையார் ராத்தி சுடிர பாங்கு, வள்ளுவருடைய திருக்குறள் பாங்கு, இப்படி பல வரிகள் வருகின்ற இந்த கவிதையிலே மிக முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத இன்னொரு பரிணாமம் காதல். இந்த பிரபஞ்சத்தின் அடித்தளம் காதல். அந்த காதல் பற்றி மிக அழகாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு பக்கங்களில் இந்த புத்தகத்திலே காதல் கவிதைகளும் இடம்பெறுவதை காண முடிகின்றது. அந்த அடிப்படையில் பல்வேறு கவிதைகள் காதலை சொல்லுகின்ற, காதலின் சந்தோஷத்தை சொல்லுகின்ற, பிரிவை சொல்லுகின்ற கவிதைகளை காணலாம். தனியொரு தலைப்பே 20ஆம் பக்கம் காதல். மழையில் மெல்ல நனைந்த என் ஆதிக்கூடு மொட்டவிழ்கின்றது. சிறகு முளைத்த தேவதையாய் மனப்பேழைக்குள் ஒளித்து வைத்த கனவுகள் கண் சிமிட்டியபடி காதலை அறிவிக்க ஒற்றைக்காலில் தவம் இயற்றுகின்றேன் என்று தொடங்கி காதல் பற்றிய பல்வேறு பரிணாமங்களையும் அல்லது பல்வேறு உறவு முறைகளையும் இவருடைய கவிதை நூல் தொட்டு செல்வதை காண முடியும். குறிப்பாக ஒரு கவிதை, இந்த கவிதையினுடைய சில சிறப்பம்சங்கள், எளிய மொழிநடை. நாங்க சொல்லுவோம் பாரதியாருடைய காலத்துடன் வசன கவிதை வந்துவிட்டது. அதே போன்று எங்களுடைய யாப்பிலக்கணம் சொல்லுகின்ற ஓசை, சீர், நயம், இவ்வாறு அந்த இலக்கணம், எழுத்து, சொல் என்ற அடிப்படையில் தமிழ் மொழியிலே இந்த மரபுகள் மாறாதபடி இலகுவான மொழிநடை, குறிப்பாக ஒரு 2 சொல்லுல 4 வரியில அப்படி தொடங்கித்தான் அந்த கவிதை வரிகள் மிக அழகாக எல்லோருக்கும் எளிதாக விளங்கக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓசை நயம் மிக அழகாக கையாளப்பட்டிருக்கின்றது. எதுகை மோனைகள் இந்த கவிக்குள்ளே அடங்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு கொண்டதாக இந்த கவிதை நூல் அமையப்பட்டிருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட முதலாவது கவிதை தொடக்கம் அவருடைய இறுதி கவிதை பயணங்களில் என்ற கவிதை. என் பேருந்து பயணங்களில் கடந்து போகும் நிலங்களெல்லாம் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரம். இறுதியாக மாணிக்க வாசகரின் சிவபுராணத்து வரிகளோடு அவருடைய கவிதை முடிவுறுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பருவங்கள் அல்லது எங்களுக்குரிய 7 பிறப்புகள் மிக அழகாய் சொல்லுவார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி என்று அந்த வரிகளையும் இந்த பயணங்கள் கவிதையிலே புகுத்தி ஆரம்பம் தொடக்கம் தன்னுடைய இறுதி வரை சமய சார்பான சில கவிதைகளையும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார். நான் ஏற்கனவே கூறியது போல் தீபாவளி, அவர் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், எனவே தீபாவளியே வருக என்று இந்த நரகாசுரன் அழிந்த நன்னாள் தீபாவளி ஒளியுடன் வலுவுடன் வருக தீஞ்சுவை தமிழ்த்தேன் தருக என்ற அந்த வரியும் எங்களுடைய நவராத்திரி விழா, நாங்கள் மகுடாசுர
மகுடாசுரனை அழித்து தேவி ஒவ்வொரு வடிவத்திலும் அவனை அழித்து எங்களுடைய மக்களுக்கு அருள் புரிந்த வரலாற்று செய்தியையும் எங்களுடைய சமய வரலாற்று செய்தியையும் புராண செய்தியையும் நவராத்திரி மகிமை என்ற தலைப்பிலே, நவம் என்றால் 9, ராத்திரி என்பது இரவுகள், நவமும் ராத்திரியும் இணைந்து வந்ததே நவராத்திரி. எனவே நல்லோர் சொல்வர் மக்ஷன் என்றொரு அரக்கன் என்று தொடங்கி அந்த வரலாற்றை சொல்லி துர்க்கையில் தொடங்கி சாமுண்டீஸ்வரி தொடர்ந்து அந்த அசுரனை வென்ற வரலாற்றை மிகச் சிறப்பாக சொல்லி சமூகம், உறவு, அதே போன்று காதல், அதனை தாண்டி ஆன்மீகம் என்ற ரீதியிலும் அந்த கவிதை நூலை அமைத்து பொதுவாக எல்லா விடயமும் உண்மையாக சுபம் என்ற ஒரு கவிதை தலைப்பும் இருக்கின்றது. அதை இறுதியில் போட்டிருந்தாலும் சுபம் சொல்லி இருக்கலாம். எங்கே என்னை மறக்க நினைத்தீர்கள், மலையாகி நிற்பது நான் தான் என்று அந்த சுபம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை சொல்லி இருக்கின்றார். அதே போன்று சின்ன தலைப்புகள், சின்ன சின்ன கவிதைகள், அம்மனம் என்ற ஒரு கவிதை என்னை மிகச் சிறப்பாக கவர்ந்த ஒரு கவிதை. அந்த அம்மனம் என்ற கவிதை தந்தையின் தமையனின் தீய பழக்கங்களில் தான் அம்மனமாக்கப்பட்ட செய்தியை அது தன்னுடைய அனுபவமா அல்லது தான் சமூகத்தில் கண்ட செய்தியா என்பது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆகவே அம்மனம் என்ற தலைப்பில் தன்னுடைய தந்தையும் தமையனும் செய்த விடயங்களில் தானும் தாயும் அம்மனமாகினோம் என்று அவர் கூறியிருப்பது உண்மையாகவே வேறு விதமான ஒரு சிந்தனையை எங்களுக்குள் முடுக்கி விடுகிற என்று சொல்ல வேண்டும். சொந்த அனுபவமாக இருந்தால் உண்மையாகவே அநேகமாக சொந்த விடயங்கள் தான் கவிதை கீறலாக வரும். எனவே தான் கீறிய கீறல்களாகத்தான் அவர் தன்னுடைய இந்த கவிதைகளை சொல்லி இருக்கின்றார். கீறல்களிலும் பல்வேறு சிந்தனைகளை எங்களுடைய சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு அவர் விட்டு சென்றுள்ளார் என்ற செய்திதான் இங்கே கூற வேண்டிய விடயம். எனவே குறிப்பாக இந்த கவிதை நூல் அவர் எழுதத் தொடங்கிய காலம் முதல் தனக்குள் கற்றுக்கொண்ட அனைத்து விடயங்களை 80 தலைப்புகளில் மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கின்றார். அந்த 80ஐயும் கூறுவதென்பது முடியாத விடயம். இருந்த போதும் அந்த 80க்குள்ளும் இருக்கின்ற செய்திகளை நான் தற்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் என நினைக்கின்றேன். உண்மையாகவே இந்த கவிதாயினியின் சிந்தனைகள் வரவேற்கத்தக்கவை. குறிப்பாக இந்த கவிதை வரிகள் அமைந்திருந்தாலும் இந்த ஒரு சின்ன விடயமாக நான் கூறுவேன், ஒழுங்குபடுத்தி இருந்தால் ஒரு ஒழுங்குமுறைக்குள் சில வேளை அந்த தனித்தனியே நாங்கள் பார்ப்பதற்கு அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சில விடயங்கள், சில வாழ்வு விடயங்கள், அவருடைய கிராமத்து மண் வாசனைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் அனுபவித்த அனுபவங்கள் என்று அத்தனையையும் கோர்வையாக்கி எங்களை கவிமலையிலே நனைய வைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இயற்கை, உறவு, ஆன்மீகம், ஏனைய சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாக இந்த கவிதாயினி நூல் அமைந்திருந்தது. உண்மையாக அவரை வாழ்த்துவதோடு அவருடைய நூல்கள் மேலும் வெளிவர வேண்டும், அதற்காக இறைவனும் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நூலின் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வழி சமைத்த எங்களுடைய பேத்தாளை பொது நூலக வாசகர் வட்டத்திற்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சோபாசிரியர் அவர்களுக்கு. முல்லைத்தீவினை சேர்ந்த கவிதாயினி அபிவர்ணா அவர்களது வில்லோடுவா வன்னிலா கவிதை நூல் தொடர்பாக விரிவான ஒரு வாசிப்பு அனுபவத்தினை இந்த நிலாமுற்று அரங்கிலே பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இன்றைய தினத்தின் அடுத்த புத்தகத்தினை பார்க்க இருக்கின்றோம். அந்த இரு நூல்களினது விமர்சனமும் முடிவடைந்ததன் பின் இங்கே பார்வையாளர்களாக எங்களோடு இணைந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள் தங்களது கருத்துக்களை கூறலாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைய இரண்டாவது ஆளுமையான மருதமுனியினைச் சேர்ந்த கவிஞர் ஜமீல் அவர்களது ஆயத் கவிதை நூல் தொடர்பான ஒரு வாசிப்பு அனுபவத்தினை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களது வாசகர் வட்ட உறுப்பினர் தமிழூரால் அனுஷ்டிகா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இந்நேர இனிதான வணக்கங்கள். பேத்தாளை பொது நூலகத்தினுடைய 45வது நிலாமுற்றத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் 5 நிலாமுற்றங்கள் இருந்தால் 50வதை எட்டி விடுவோம். தனி பெரிய ஒரு சாதனை, ஒரு தொடர் நிகழ்வு. எனவே இந்த நிலாமுற்ற நிகழ்விலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். புதிதாக இந்த நிலாமுற்றத்திலே வருகை தந்திருக்கிற ஏனையவர்களையும் மன நிறைவாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு நூல் அறிமுகத்தை பார்த்தோம். காரணம் என்னென்றால், ஒரு கவிதையை பற்றி இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் அளவுக்கு என்னுடைய மூத்த சிரேஷ்ட ஆசிரியர், பிரதி அதிபர் அவரால் மாத்திரம் முடியும் என்று சொல்லலாம். அத்தனை தெளிவாகவும் அந்த நூலுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்ற அடிப்படையிலே அவ்வளவு ஆழமாக பேசியிருந்தார். எனவே மனம் கேட்க நல்லாக இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆயத் என்ற கவிதை நூலை பற்றி. ஏலவே எம்முடைய நிலாமுற்றத்திலே காரையன் கதன் அவர்களுடைய புழுதி தொடர்பான நிலாமுற்ற நிகழ்வில் அவரும் வந்திருந்தார் நேரடியாகவே. எனவே நேரடியான நிலாமுற்றத்திலே வருகை தந்து எங்களுடைய பேத்தாளி பொது நூலகத்துக்கு தன்னுடைய நூலினை அன்பளிப்பு செய்திருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த ஆயத் என்கின்றதனுடைய பெயர் குரானினுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உள்ளே பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 65 கவிதை தலைப்புகள் காணப்படுகிறது. 65 கவிதை தலைப்புகள் இருக்கிறது. இத நூலினை பத்தி பார்ப்பதற்கு முன் எழுத்தாளர் ஜமீல் அவர்களை பற்றி பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான் அப்துல் ஜமீல் என்பது கிழக்கிழங்கையினுடைய அம்பாறையினுடைய கல்முனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட மருதமுனையைச் சேர்ந்தவர். இப்பொழுதும் அங்குதான் இருக்கிறார். பாடசாலை ஒன்றில கடமையாற்றி வருகிறார். 1990ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஆக்க இலக்கிய செயற்பாடிலே தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். 9 கவிதை பிரதிகளை வெளியிட்டிருக்கிறார். இது அவருடைய 10வது பிரதியாக இருக்கிறது. இது அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தன்னுடைய நண்பனுக்கு இந்த நூலினை சமர்ப்பித்திருப்பார். அப்ப சமர்ப்பிக்கிற பொழுது எல்லாரும் ஒரு மாய் போடுவாங்க. ஆனா அவர் சொல்லியிருந்தாரு, ஏனென்று சொல்ல தெரியல, என் தோழன் நஸ்புல்லா அவர்களுக்கு காரணங்கள் இல்லாம தன்னுடைய நண்பருக்கு இந்த நூலினை சமர்ப்பித்திருக்கிறார். அப்படி உள்ள போகிற பொழுது புத்தகங்களை அறிமுகம் செய்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது அவர் புத்தகங்களை அறிமுகம் செய்கிறவர்களுக்காக அதை பற்றியான ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருப்பார். அப்படி என்னன்னு சொன்னால், நாம முதலாக ஒரு மனுஷனை சந்திக்கிற நேரமும் அந்த மனிதர்கள புத்தகம் உண்டு. மனுஷனை சந்திக்கிற நேரம் கொஞ்சம் என்றாலும் இவர் கொஞ்சம் நல்லா இவர் இப்படி செஞ்சிருக்காருன்னு நாம ஒரு ஆளை அறிமுகப்படுத்துவோம். இப்ப நான் ஒரு மனிதரை இன்னொரு மனிதருக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னா அவரை பத்தி நல்ல விஷயத்த சொல்லிதான் நாம முகமுகமாக அறிமுகப்படுத்துவோம். வெளியில பின்னால ஒரு மாய காய்ச்சாலும் முன்னுக்கு ஒரு நாம அப்படி சொல்லுவோம். அப்படிதான் புத்தகங்களும். ஆனா சில இடங்கள்ல புத்தகம் ஏனென்று கேள்வி கேட்கப்படாமலே அதை நிராகரிச்சுட்டு போற ஒரு தன்மை இருக்கு என்று சொல்லி தன்னுடைய கவிதைக்குள்ள கூட்டி போகிறார். ஆகவே இந்த புத்தகங்களை அறிமுகம் செய்கிறவர்களுக்காக இது ஒரு கருத்தாக கூட நம்ம பார்க்கலாம். 65 கவிதைகள் இருக்கிறது. இந்த 65 கவிதைகளுக்குள்ள நாம் போறதுக்கு முதல் இது ஒட்டு மொத்தமாக ஒரு நெடும்பட்டு பார்வையில பார்த்தோம்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட கவிதைகள் இருக்குன்னா, இந்த குழந்தை இலக்கியம் என்று சொல்லுவாங்க. குழந்தை இலக்கியம், சிறுவர் இலக்கியம் என்று சொன்னால் சிறுவர்கள் வாசிக்கக்கூடிய இலக்கியம் என்று ஒரு
ஒரு கருத்து இருக்கு. இப்ப நம்ம நூலகத்துல போனோம்னா சிறுவர் நூலக பகுதி என்று இருக்கும், சிறுவர்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சிறுவர் இலக்கியம் என்றால் சிறுவர்கள் வாசிக்கிற மாதிரி இருக்கிற இலக்கியங்களை நம்ம சிறுவர் இலக்கியம் சொல்லலாம். ஆனால் இதை இன்னொரு வகையில பார்க்கலாம். சிறுவர்களை பத்தி எழுதுறது சிறுவர் இலக்கியம். ஆனா சிறுவர்களை ஏனைய பெரியவர்களுக்கு அறிமுகம் செய்யற இலக்கியமாக அதுவும் ஒரு வகையில் இது சார்ந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கவிதை நூலாக இதை பார்க்கலாம். காரணம் என்னென்றால் அந்த கவிதையினுடைய அநேகமான இடங்களிலே இந்த குழந்தைகளினுடைய உலகத்தை பத்தி பெரியவர்களுக்கு அறிமுகம் செய்யறதாக இருக்கு. குழந்தைகளே வாசிக்கிற மாதிரி இல்ல, குழந்தைகளுடைய உலகம் எப்படிப்பட்டது என்று பெரியவர்களுக்கு சொல்வது போல இருக்கு. நம்ம யோசிக்கலாம், நாம எல்லாருமே சிறுவயதை கடந்து நம்ம வந்திருப்போம். அப்ப நமக்கு திருப்பி சிறுவயதை பற்றி அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்டால் அதுல ஒரு முரண் இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லார வாழ்க்கையுமே ஒரே மாதிரி இல்லை. நாம வந்த ஒரு சிறுபராயம் வேற வரைக்கும், பெரியதொருவர் வந்து சிறுபராயம் வேற வரைக்கும். அப்ப இந்த வெவ்வேறுபட்ட சிறுவர்களுடைய வாழ்வியல வளர்ந்த பிறகும் அவர் அத ஒரு கவிதையினூடாக கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்ப என்னுடைய ஜமீல் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார். இந்த நூலினுடைய இறுதியில ஹைனா அப்துல் ஹக் அவர்களுடைய இந்த நூல் தொடர்பான ஒரு சிறு கருத்துரை ஒன்றை சேர்த்திருப்பாரு. நம்ம நூலெல்லாம் வாசிச்சு முடிய அதுல அவருடைய இந்த நூல் தொடர்பான கருத்து இருக்கு. அதுல அவரது தலைப்பு என்னன்னு சொன்னால், கவிதை மனம் கொண்ட ஒரு ஆணின் தாய்மை ஜமீலின் கவிதை உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கவிதை உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு ஆணினுடைய தாய்மை. அதுக்கு பிறகு இன்னுமே நமக்கு நல்ல ஆழமா விளங்கும். இந்த கவிதைகளில் எல்லாம் இந்த ஒரு கோணம் இருக்கு. சில நேரம் சாதாரண சின்ன கவிதைகளுக்கு சாதாரணமா கடந்து போயிடுவோம். ஆனா கடைசா இருக்கிற அது ஒரு விமர்சன ஒரு கருத்து பார்வையானது இந்த இந்த புத்தகத்தை திருப்பி ஒருக்கா நம்மள வாசிக்க கூட்டி போகும். அதான் நம்ம என்னதான் விமர்சகரையோ இல்லாட்டி புத்தக அறிமுகம் செய்யறவங்களையோ வாக்கி வந்த மாதிரி கதைக்கிற அப்படின்னு சொல்லாம, ஒரு விமர்சகரும் ஒரு நூல் அறிமுக செய்யறவரும் வாசகர்களை அந்த புத்தகத்தை திரும்ப வாசிக்க செய்யறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார். வாசகர்கிட்ட இருந்து அந்த விமர்சகரையோ இல்லாட்டி ஒரு ஒரு பார்வையில வாசகரை இட்டு செல்வதற்கு இந்த மாதிரியான தன்மைகள் உதவும் என்பதை இறுதியாக இருக்கிறதான ஹரினா அப்துல் ஹக் அவர்களுடைய கருத்து பதிவு நமக்கு தரும். அதன் அடிப்படையில நிறைய கவிதைகளை நம்ம பார்க்கக்கூடிய சிலதுகள் கோட்பாட்டு அடிப்படையில பார்க்கக்கூடியமா இருக்கும், சிலது நிறைய யதார்த்தம் தான் இருக்கும். ஆனா யதார்த்தத்துக்கு புறமான சில ஒரு குழப்பகரமான தன்மையும் இருக்கு. சில இடங்களில் ஒரே கவிதைகள்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதுல உதாரணமாக தூக்கணம் என்றதுல, அதாவது காணாமல் போன உம்மாவின் தூக்கணம். இது ஒரு பனைமரத்துல தொங்குற தூக்கணம் குருவி கூடயும் நம்மட வாப்பம்மான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அம்மம்மா நம்மட இல்ல, அவங்களோட நம்ம தோடுல போடுவாங்க, அதையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அதே போல இன்னொரு இடத்த ஒரு மெய்ப்பாளன் என்று சொல்லி ஆசிரியர், ஒரு ஆடு மேய்க்கிறத ஒரு மெய்ப்பர் தொழிலை செய்யறவரும் ஆசிரியர்களையும் விட்டு கைதிருப்பார். இப்படி இரண்டு விடயங்களை ஒரு கவிதைகளை கொண்டு வரதாக இருக்கட்டும். அதே போல யதார்த்தமாக இருக்கும், ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நம்மள திருப்பி வாசிக்கல, இன்னொன்று வேற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வைக்கிறதா இருக்கும். ஒரு சாதாரண கவிதையாக இருக்கும், அதனுடைய ஒரு வார்த்தை அந்த கவிதைய நம்ம வேறு கோணத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அதே போல குழந்தைகளை பத்தி வித்தியாசமான கோணங்கள் இருக்கு. இயற்கையை இணைக்கிறேன் நான் வேறொரு கவிதை நூல் அறிமுகத்திலே சொல்லியிருப்பேன். ஒரு கவிதையில நாம இயற்கையை பத்தி பேச போறோம்னா அதுல 2-3 வகையில பேசலாம். ஒன்று அந்த இயற்கையை அப்படியே வர்ணிக்கிறது, நில அழகா இருக்கே, என்னது தென்றல் வீசுகிறது, இப்படி இயற்கையை பத்தி எழுதுறது ஒன்று இருக்கு. இன்னொன்று தன்னுடைய கருத்தை இயற்கைக்குள்ள திணிச்சு இயற்கையையும் நம்மட எழுத்தையும் சேர்க்கிறது. அதுதான் ஒரு கவிஞர்கள்ல இன்னொரு அடுத்த தரமானவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த இயற்கையும் கவிதையும் இணைச்ச ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொன்று இயற்கைக்குள்ள தன்னுடைய கருத்துக்களை ஏற்கிறது. இதை நம்ம தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லி அணியல்ல பார்ப்போம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை இயற்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது.
இப்படி ஒரு இயற்கைக்கும் கவிதைக்குமான தொடர்பானது ஒரு பல்பரிமாணமாக நம்ம நோக்கப்பட வேண்டியது. அவற்று கூட ஆங்காங்கே இந்த கவிதை நூலிலே நம்ம காணக்கூடியதாக இருக்குது. அந்த மெய்ப்பாளன் என்று எல்லாவே சொல்லியிருக்கிறேன். மெய்ப்பாளன் என்பது ஒரு ஆசிரியர், ஒரு மெய்ப்பர், இது ரெண்டையும் வைத்து அவர் ஒரு ஒரு விடயத்தை கழிச்சிருப்பாரு. ஆசிரியரிடம் ஒரு தொகை மாணவர்கள் இழுப்பை போன்று இடையரிடம் ஒரு தொகை மந்திகள் இருக்கின்றன. ஆஹ் இப்ப இத நம்ம இலக்கியத்தை, சமய இலக்கியத்தை பார்த்தோம்னா அங்கேயும் ஒப்பிடு இருக்கு. இது உதாரணமாக கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இறைவனை ஒரு மெய்ப்பராக சொல்வார்கள். அதே மாதிரி இங்க இவர் ஒரு ஆசிரியரை மெய்ப்பராக சொல்லுகிறார். எப்படி ஒரு மந்தையில ஒரு ஆடு திருப்பி என்னது தப்பி வழி தவறி போகும், சரி அந்த ஆட்டை சரியான்னு பிடிச்சு கொண்டு விட்டா இன்னொரு ஆடுங்கிற பக்கம் ஓடும், இனி அதை கொண்டு வரணும். இப்படியாக அதே மாதிரிதான் ஆசிரியர்களும் இப்படி குழப்பகரமான வகுப்புல மாணவர்களுடைய மனவளர்ச்சி சார்ந்த பிறழ்வுகள் இருந்து எப்படி அதை கையாளுறாங்க, எப்படி ஒரு சரியான வழியில அவங்க நடத்துறாங்கன்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அப்ப ஏலவே சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் தொடர்பாக கதைத்திருக்கிறார் சொல்லி பெலுன்ஸ்கி என்பவர் சொல்லியிருப்பாரு, உங்க குழந்தை சரியில்லை என்று நீங்க நினைச்சீங்க என்று சொன்னால் சரி செய்ய வேண்டியது பிள்ளைகள் இல்ல உங்களை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இந்த குழந்தை தொடர்பான இந்த சூழ்நிலைகளை குழந்தைகள்கிட்ட இருந்து பாக்குற இவருடைய நோக்க நிலை நல்லா இருக்கிறது. அதுல பூக்களின் நிறங்களில் ஒளிரும் சிறுமியின் புன்னகை என்றதுல இந்த பூ காலையில பூ பூக்கும், மாலையில பூ வாடிடும். அப்ப இந்த பூவை விக்கிற சில சிறுமிகள், நம்ம வீடியோருக்கு சில பேர் இந்த பூக்களை விற்பாங்க, சின்ன சின்ன குட்டியாக்கள் பூக்கள் வித்து போவாங்க, அம்பளங்கா பாலப்பழம் விக்கிற மாதிரி கூட தமிழ் சினிமாக்கள் அதை காட்டிருப்பாங்க. இப்படியாக இந்த பூக்களை விற்கிறாங்க சிறுவர்களும். அப்படி ஒரு பூ ஆரம்பத்துல இருந்து பின்னேறதும் வாடிடும். ஆனா அந்த பூவை விற்கணும்னு சொல்லி இந்த சிறுமிக்கு ஒரு பொறுப்பும் ஒரு ஏக்கமும் இருக்கு. அந்த பூக்கள் மாதிரி சிறுவர்கள் சில நேரத்துல கடைசியில முடிச்சிருப்பாரு, இத்தனைக்கு மத்தியிலும் தட்டில் இருக்கும் பூக்கள் உதிர்வதற்கு முன்பாக சிறுமியின் புன்சிரிப்பை உதிர்த்து விட தோதான தருணத்திற்காக பதுங்கி திரிகின்றன வாலாட்டிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது முன்னைக்கெல்லாம் சிறுமிகளுடைய அந்த சொல்லிட்டு கடைசியில அந்த சிறுவர்களுடைய ஒரு துஷ்பிரயோகம் அதை சொல்லலாம், அது வெளிப்படையாக அந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகத்தை பத்தி அழகாக சொல்லியிருக்கிறாரு. இப்ப இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு கவிதை ஒரு வரிகளாக நீண்ட நேரம் இருக்கும், ஆனா இறுதி வரி மிகவும் முக்கியம். ஏனென்றால் சில நேரத்துல நான் வாசகன் ஒரு கோணத்துல அப்படியே வாசிச்சு இறுதி விடயங்கள் அத கவிஞருடைய ஒரு நுட்பத்தை காட்டு. அந்த கவிதையை நம்ம அப்படியே ஒரு வாசகன் அப்படியே ஓரொரு கோணத்துல பார்த்து வந்தா அதை மாற்றுகிற விதமாக எழுத்தாளர் கவிஞர் மாற்றுகுவது என்பது நம்மளுடைய எழுத்தாளருடைய திறமையாக இருக்கிறது. இதை நம்ம ஹைக்கூ வடிவம் என்றுவார்கள். முதல் 2 வரிகளும் வேற ஒரு அர்த்தத்துல இருக்கும், ஆனா 3வது வரி அதை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும். இப்படிப்பட்ட நுட்பங்களை கூட வார்த்தைகளினுடைய கட்டிருக்கங்களோடு வெளிப்படுத்துவது ஒரு கவிஞனுடைய சிறப்பான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு கவிதையிலே ஒரு வசனம், ஒரு சொல் அந்த கவிதையை வேறு விதமாக திருப்புகிற ஒரு பாணியை நாம் ஜெமினினுடைய கவிதையில 1வது கவிதையில பார்க்கலாம். மின்மினிகளின் மனம். என்ன விஷயம்னா, இந்த கோடை காலத்துல இந்த மின்மினி பூச்சிகள் எல்லாத்தையும் கூட்டி எடுத்து அவள் ஒரு குடுவையில அடைச்சு வைக்கிறாள். ஹயான்ற குடுவையில அடைச்சு வைக்கிறார். பிறகு இருட்டுல அந்த மின்மினி பூச்சி எடுத்து அந்த இருட்டறையில ஒரு போத்துல ஒரு குடுவையில போட்டு வைக்கிறார். பிறகு அந்த இருட்டா இருந்த அந்த வீடு வெளிச்சமா மாறித்து. திரும்பி யோசிக்கிறாள், இது மூச்சு திணறி செத்துடுமோ என்று நினைச்சு பச்சாதாபப்பட்டு அது திறந்து விடுறான். இந்த நான் சொன்ன மாதிரி இதுல பச்சாதாபப்படுறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு சொல். என்ன இப்படி சம்பவத்துல கடைசியில இந்த பச்சாதாபப்படுதல் என்ற சொல் கவிதையே மாற்றுது. அதை நம்ம 1வது கவிதையில பார்க்கலாம். ஒரு இருள மாற்று. நமக்கு ஒரு விஷயம் இன்பமாக இருக்கு, நமக்கு சந்தோஷம் தருவதற்காக நாம ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்துவோம். இல்லாட்டி ஒரு வண்ணாத்தி பூச்சி எடுத்து பிடிச்சு வச்சு கையில விளையாடுவோம், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட
அது வண்ணாத்தி பூச்சிக்கு சந்தோஷமா இருக்க நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட யோசிக்கிற மனநிலை நம்மளை விட சிறுவர்களுக்கு இருக்கு. அப்ப சிறுவர்களுடைய உலகம் ரொம்ப அழகானது. அவர்களுடைய அந்த பச்சாதாபம், இதை வந்து சொல்லுவாங்க தன்னுணர்தல் என்று சொல்லி உளவியல்ல கூட சொல்லுவாங்க, எம்பத்தி என்று சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த உலகத்துல பாதி பிரச்சனை தீர்றதுக்கு, மனுஷனுக்குள்ள பிரச்சனை தீர்றதுக்கு இந்த தன்னுணர்வு ஒரு மிக்க தீர்வு. ஒரு வழியில நான் ஒரு பிச்சைக்காரனை பார்க்க, அந்த பிச்சைக்காரன் நான் இருந்தேன் என்று சொன்னா எப்படி இருக்க மாட்டேன், தன்னுணர்ந்து பார்த்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அதே மாதிரி இப்ப உலகத்துல இப்ப ஹிட்லரை பத்தி நம்ம சர்வாதிகாரி என்று சொல்றோம். ஒருவேளை நம்ம ஹிட்லர் இடத்துல இருந்து பார்த்தோம்னா அது வேறு விதமா நம்மளுடைய பார்க்கிற கோணம் மாறு. அப்ப நமக்கு தோணும், அப்ப முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த நாட்டை அடிமைப்படுத்தினவங்க, அதனால நான் இப்படி வர வேண்டிய தேவை இருக்குன்னு ஒரு வகையில மாறலாம். அப்ப தன்னுணர்தல்ன்றது ஒரு விடயப்பரப்பு மீதான, ஒரு நிகழ்வு மீதான நம்மளுடைய பார்வையை, நம்முடைய நோக்கு நிலையை, நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றக்கூடிய தன்மை கொடுக்கும். இப்படியான மிக முக்கியமான சொற்களை சில கவிதைகளுடைய ஒரு சொல் கூட அந்த கவிதையை நமக்கு இன்னும் உணர்வு பூர்வமாக விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கு. இப்படி நிறைய விடயங்களை இந்த கவிதையினூடாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சில இடத்துல சில யதார்த்தமான வார்த்தைகள் இருக்கும். உதாரணமா மனுஷபுத்திரன் அவருடைய கவிதைகள் ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா ரொம்ப நெகிழ்வா இருக்கும், நம்மளை கொஞ்சம் மனச கணறியா. அப்படியான சில கவிதைகள் கூட இருக்கு. ஓய அலைச்சலும் புலம்பலுமான இந்த ஒரே ஒரு ஆயுளை வாழ்ந்து தீர்ப்பதற்குள் எத்தனை தடவைகள் என்னை மறந்து வைக்க நேரிடுகிறதோ அப்படின்னு சொல்லியிருப்பார். இத 2-3 இடங்கள்ல இந்த குழந்தை விஷயங்களை, இந்த குழந்தை சார்ந்த விடயங்களை தாண்டி ஒரு விஷயம் என்றால் என்னை இன்னொரு வகையில யோசிக்க வச்சதுண்டா, இந்த தன்னை மறத்தல், தன்னை தொலைத்தல் என்ற 2 விஷயம் இருக்கு. தன்னை மறத்தல் என்றத நம்ம உயர்தரத்துல இப்ப இருக்கிற அந்த உயர்தர பாடப்பிரிவுல கூத்து என்ற ஒரு சிறுகதை இருக்கு. அந்த கூத்து என்ற சிறுகதை நம்முடைய நவம் அவர்களால் எழுதப்பட்டது. அதுல பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னா தன்னை மறக்கிற ஒரு ஆள் நம்மளை மறந்து நாம செய்யறது அப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கும்ன்றது. அது ஒரு பக்கம் இருக்க, தன்னை தொலைக்கிறது தொடர்பான விடயங்கள் இந்த கவிதையில நான் ஒரு 2 இடத்தை பார்த்தேன். நான் என்ன தொலைக்கிறது, அப்ப என்ன மறக்கிறது வந்து நாம ஏதோ ஒரு ஆத்மத்துல ஒரு உணர்வினுடைய பீரிட்ல நாம செய்யறது. தன்னை தொலைத்தல்ன்றது நம்முடைய இயலாமை, நம்முடைய சோக உணர்வுகளினால் நாம செய்யறது என்ற அடிப்படையில இந்த கவிதையும் இருக்குது. அவை இப்படி நிறைய விடயங்களை இந்த கவிதையினூடாக நம்ம சொல்லக்கூடியமாக இருக்கிறது. குறிப்பாக கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். குறிப்பாக இந்த குழந்தைகள் தொடர்பாக இரா நடராஜன் அவர்கள் நம்முடைய ஆயிஷா பத்தி அநேக இடங்களில் நான் பேசுவதுண்டு. இந்த ஆயிஷா கதை என்பது எந்த அளவு தாக்கம் செலுத்தியது என்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இரா நடராஜனுடைய இது யாருடைய வகுப்பறையாக இருக்கட்டும், வன்மை இல்லா வகுப்பறை, இப்படி நிறைய புத்தகங்கள் மிகவும் கல்வியியலும் பிள்ளை உளவியல் சார்ந்தது. அதே போல அதுல இருக்கிற தாக்கத்தை நாம இன்னொரு கவிதைகளையும் பார்க்கலாம். ஓவியமாகிய சொற்கள் வாப்பா மாறினதும் மருண்ட விழிகளினையும் ஓய அதட்டுகளையும் கண்டஞ்சி பயந்தொடுங்கி சிறு புள்ளை பூச்சியாய் உம்மாமார்களது முந்தானை புதர்களுக்குள் அவ்வப்போது ஓடி ஒளிந்து கொள்ளும் அநேக சிறுவர்களது பகிரப்படா ஒரு கூடை சொற்கள் அவர்கள் அரைச்சுவர்களிலும் சித்திர கொப்பிகளுமாக வர்ணங்கள் குலைத்து வரைந்த ஓவியம் என சிரித்து கிடக்கிறது என்ற இது மிக முக்கியமான ஒரு கவிதையாக, இது ரொம்ப பேசப்பட வேண்டிய கவிதையாக நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் குழந்தைகளுடைய உலகம் வேறு விதமானது. இந்த ஒரு கூடை சொற்கள், எல்லாரும் நம்ம அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு கூடை சொற்கள் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை, நிறைய சொற்கள் இருக்கு. அந்த சொற்களை சொல்ல முடியாமல் பிள்ளைகள் என்ன செய்யும், கிறுக்கி வைக்கும், வண்ணங்கள் குலைத்து அதை வரையும். பிள்ளைகள் வரைகிறதான ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. பிள்ளைகள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு நிறத்துக்கும் கூட ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். அந்த அளவு நாம் பிள்ளைகளை கவனமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றது, பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்பதையும் இந்த நூலினை இந்த நூலினை விமர்சிப்பதோடு சேர்த்து இதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நல்ல கவிதை நூல். சில இடங்கள் இன்னும் சில விடயங்களை ஆணித்தரமாக கூறியிருக்கலாமோ என்ற ஒரு சிக்கல் வரலாம். அதே போல சில கவிதைகளினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கும், அந்த கட்டமைப்புகளை வந்துவிடலாமோ என்று தோன்றிருக்கும். ஆனாலும் கூட அதனுடைய
உள்ளடக்கமும் அதனை அவரு வெளிப்படுத்திய ஒரு சில வித்தியாசமான நுட்பங்கள் வந்து விமர்சன ரீதியாக பாராட்டப்பட வேண்டியது என்பதை கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. நன்றி தமிழூரால் அனுஷ்டிகா. மிகவும் சிறப்பாக இந்த மருதமணியினைச் சேர்ந்த கவிஞர் ஜமீலா அவர்களது ஆயத் கவிதை நூல் தொடர்பான வாசிப்பருவதை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 புத்தகங்களும் இந்த எழுத்தாளர்களினால் எமது பேத்தாளை பொது நூலகத்தின் வாசகர்களின் வாசிப்புக்காக அன்பளிப்பு செய்யப்பட்டவை. அவற்றை கொண்டுதான் இந்த நிலாமுற்றம் 45வது நிலாமுற்றம் அமைய பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாகவும் இன்று நாம் பேசிய இலக்கியங்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிலாமுற்ற அரங்கிற்கு வணக்கத்தை தெரிவித்தவனாக, இன்றைய நிலாமுற்றத்தில் ஈழத்தின் கவி ஆளுமைகளில் புதிய நூல்கள் 2மே நிலாமுற்ற அரங்கில் அறிமுகம் செய்து வைத்த 2 பேரும் உரை ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தவனாக, ஒரு பெண் கவிதை ஆளுமையினுடைய நூலை பற்றியும் மற்றொரு ஆண் கவிதை ஆளுமையினுடைய நூலை பற்றி உரையாடப்பட்டிருந்தது. 2மே சமூகத்துக்கு தேவையான கவிதை படைப்புகள். ஒன்று பெண் நிலையிலிருந்து சமூகத்தின் சாயல்களை நீட்டி பார்க்கின்ற, அவற்றில் திருத்தம் செய்யப்பட வேண்டிய காட்டக்கூடிய ஒரு கவிதை படைப்பாக அமைந்திருந்தது. ஒரு வெண்ணிலா வில்லோடு வர வேண்டிய தேவையில்லை. நாம ஒரு இதமான பொருளாட்டம் பார்ப்போம். வில் என்பது ஒரு போராட்டத்துக்குரிய ஆயுதம். அப்ப ஆயுதம் ஏந்தி ஒரு மென்மையான ஒரு பொருள் வரணும் என்றால் அதுக்கு அவ்வளவு தேவையான காலம் கொடுத்திருக்கின்ற அர்த்தம். அப்ப அந்த வகையில அபிவர்ணாவினுடைய இந்த வில்லோடு ஒரு புரட்சியை வேண்டி நிற்கிறத நம்ம அதுக்குள்ளால பார்க்கலாம். அதை அழகாக சபைக்கு மதிப்புக்குரிய ஆசிரியர் அறிமுகம் செய்து வைத்திருந்தாங்க. அந்த படைப்பு சமூகத்துக்கு பயனுடையதாக அமையணும் வாழ்த்து தெரிவிக்கிறதோட, இந்த ஆயத் என்பது சொல்லாடல் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அது அனைத்து சமூகத்துக்கும் தேவையான ஒரு கவிதை படைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். சிறுவர் உளவியல் என்பது மிகவும் வித்தியாசமான ஒன்று. இப்போ உளவியல் ரீதியா புரிஞ்சு கொள்ள முடியாதவங்க என்னண்டா, நம்ம கஷ்டமா இருக்கக்கூட சிறுவர்களை பார்த்தோம்னா அந்த கஷ்டத்தையே மறக்கடிக்கக்கூடிய ஒரு இயற்கையிற வரம் அந்த குழந்தைகள், சிறுவர்கள். நமக்கு இல்லைன்ற கஷ்டமா இருக்கும், ஆனா அவங்க வந்து ஜோக் அடிச்சோ அல்லது நம்மளை ஏதோ கவலையில மறக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இறைவனுடைய வரப்பிரசாதம். அப்ப அந்த குழந்தைகளை நம்ம தான் புரிஞ்சு கொள்ளணுமே தவிர நம்மளோட எதிர்பார்ப்பு குழந்தைகள் நம்மளை புரிஞ்சு கொள்ளணும் என்றதான் இருக்குது. அப்ப அதனாலதான் குழந்தைகளுக்கு நமக்கு இடையில முரண்பாடு வாரது. குழந்தை பருவத்துல குழந்தைகளாத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் உண்மையான உளவியல் திருத்தம். ஒரு 12 வயதுக்கு மேல அவர்கள் சிறுவர் பராயத்தை கடந்ததுக்கு பிற்பாடு அவர்களை சமூகத்துக்கு ஏற்ப நம்ம வளர்க்கிற வேலையை முழுமையாக சொல்லி கொடுக்கலாம். அப்போ அவங்க அந்த சிறகு முளைச்சி வார பருவத்திலே நம்ம சிறக உடைக்கிற வேலைகளை செய்தோம்னா அந்த குழந்தையிற உளம் வந்து உண்மையாக அடுத்து அதுல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தும்பிய அடைச்சி வச்சுட்டு அந்த தும்பிக்கு மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்குமென்று யோசிக்கக்கூடிய பெரும் மனப்பாங்கு இருக்கக்கூடிய படைப்பு வந்து குழந்தைகள் தான். நம்ம கூட அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். சின்னதா நெரும்ப கூட காலையில இருந்து, ஆனா சின்ன பிள்ளைகள் சில நேரம் அப்படி அந்த விலங்குகள்ல பாசமா இருப்பாங்க. அது வந்து ஒரு குழந்தை உளவியல். அப்படிப்பட்ட பிற உயிருக்கே இறங்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பெற்ற நம்ம சமூகத்துல வாழ்கிற நம்மட மனித பிறப்பாக இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் அடுத்து சொன்ன மாதிரி அது குழந்தைகளுக்கான இலக்கியம். குழந்தைகளை பற்றி பெரியோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் அது. அந்த கவிதை படைப்பும் சமூகத்துல இன்னும் வரவேற்பு பெறணும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து இந்த சபைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சர்மதேன் ஆசிரியர் அவர்களுக்கு. அனைவரையும், வாசகர்களையும் இலக்கிய ஆய்வாளர்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி. உண்மையாகவே ஒரு அருமையான புத்தகம். 2 புத்தகங்கள், கவிதை தொகுப்புகள், மிகவும் நல்ல நேர்த்தியான முறையில் எழுதப்பட்டுள்ளது. இதிலே
ஆஹ் ஜமீஸ் அவர்களுடைய ம், கவிதை தொகுப்பானது மிகவும் நன்றாக இருந்தது. அந்த கவிதை தொகுப்பை நான் வாசித்த போது எனக்கு தோன்றியது ஓர் தந்தையினுடைய உள்ளம் மாத்திரமே. காரணம், தனது மகளை அவர் மிகவும் உன்னதமாக நேசிக்கின்றார். ஒவ்வொரு தந்தையும் இந்த உலகில் தன் மகளை நேசிக்கும், ம், தன் மகளை கடவுளாக பார்க்கும், தனது பிள்ளைகளை கடவுளாக பார்க்கும் எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார்கள். சில பேர் இதுக்கு விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் பல தந்தைகளும் தனது பிள்ளைகளை தனது கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கின்றார்கள். நல்ல விடயம். அவர் என்னை பொறுத்தவரையில் தன்னுடைய ஒவ்வொரு கவிதையிலும் தனது மகளையே உன்னதமான படைப்பாக நினைத்து உன்னதமான இயற்கை படைப்புகளோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். நதியின் பெயர் ஹாயா என்றொரு கவிதையிலும் தெரிகிறது. அடுத்தது ஹாயா பற்றிய எண்ண ஓட்டங்கள் என்ற கவிதையிலும் தனது மகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். அற்புதம். கடல் சம்பந்தமாகவும் ஒரு கவிதை எழுதியிருந்தார். இந்த உலகிலேயே மிகவும் அற்புதமான விடயம் கடல். இயற்கை வளங்களிலே என்னை பொறுத்தவரையில் கடல் என்பது ஒரு அமைதிக்கும் கோபத்திற்கும் உரிய ஒரு இயற்கை விடயமாக நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த புத்தகம் என்னை மிகவும் கவர்ந்தது இன்னொரு விடயம், சாதாரண மனிதர்களுடைய இலக்கியவாதிகளுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கின்றது. அதிலே ஒரு கவிதை தொகுப்பு ஜன்னல் வழி வந்த காற்று, புத்தகம் வாசிக்கும் காற்று என்றொரு கவிதை தொகுப்பு. அற்புதம். வாங்கி வைத்த 1000 புத்தகங்கள் என்னிடம் மூட்டை மூட்டையாக கிடக்கின்றன. ஆனால் எந்த புத்தகத்தையும் நான் வாசித்ததில்லை. காரணம், ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தில் எனது மனித உள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் எனக்கு வாசிக்கும் பழக்கம் உண்டு என்பதை நினைவுபடுத்தும் என்னுடைய ஜன்னல் காற்று. அப்படி எனக்கு தோன்றுகிறது. கட்டாயமாக ஓர் அநேகமான இலக்கிய ஆய்வாளர்களிடத்தும் இந்த ஜன்னல் காற்று அவருடைய மனதை இந்த கவிதையை வாசிக்கும் போது புகுந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அடுக்கி வைத்த பல புத்தகங்கள் வாசிக்காமலே கிடப்பில் கிடக்கின்றன. அதை அனைவரும் எடுத்து வாசிக்க வேண்டும். என்னிடமும் பல புத்தகங்கள் உண்டு என்பது உண்மை. உள்ளக இருப்பின் அடையாளமாக, ஒரு சாதாரண சாமானிய மனிதனின் ஒரு உள்ளக இருப்பின் அடையாளமாக இந்த ஆயத் புத்தகத்தை இந்த கவிதை தொகுப்பை நான் பார்க்கின்றேன். அற்புதம். இன்னும் பல சாமானிய கவிதை தொகுப்புகள் ஜமீஸ் அவர்களால் வெளிவர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அடுத்ததாக இன்னொரு கவிதை தொகுப்பு மிகவும் அற்புதமானது. பெண்ணியம் சார்ந்த ஒரு பெண், வில்லோடு வா வெண்ணிலாவே என்ற ஒரு புத்தகத்தை அபிவர்ணா என்பவர் எழுதியிருந்தார். சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பார்வையிலே நிறைய கவிதை தொகுப்புகளையும் பெண்ணியம் சார்ந்த கவிதைகளையும் பார்த்திருக்கின்றேன். இதுவும் ஒரு புதுவையான ஒரு படைப்பாக உள்ளது. மகிழ்ச்சி. அதிலே சினம் கொள் பெண்ணே என்ற ஒரு கவிதை என்னை கொஞ்சம் எவ்வாறு சொல்ல, பெண்ணியம் சார்ந்திருந்து விலகி விட்டதா என்று நினைக்க தோன்றுகிறது. காரணம், அந்த கவிதை தொகுப்பு கருகி உதிர்ந்து காற்றிலே பறந்து சருகாய் போகும் பூக்களே மங்கையாக என்று முடிகிறது. ஏன் பெண்கள் இன்னும் இந்த அடிமைத்தனத்தையே விரும்புகிறார்களா அல்லது திணிக்கப்படுகிறார்களா என்பது இன்னும் ஒரு புரியாத புதிராக உள்ளது. உண்மையாகவே பெண்கள் கருகி உதிர்ந்து காற்றிலே பறந்து செல்லும் பூக்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் கள்ளிச்செடியின் முட்களைப் போல திடமானவர்கள். வெயிலிலும் காற்றிலும் என்னவானாலும் வைரமுத்தியின் எழுத்து போல, ஒரு சப்பாத்தி கள்ளிவால வேண்டாமை முன்மாறி என்பது போல ஒரு பெண் இந்த உலகிலே தனித்து இயங்குவதற்கு முடியும். தனித்து இயங்க அல்லது தனித்திருக்க எந்த ஒரு உறவும் அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உறவும் அல்லது ஓர் துணையும் ஒரு சிறந்த கல்வி. அந்த ஒரு சிறந்த கல்வியை ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விட்டால் அந்த பெண் எங்கு வேண்டுமானாலும் எதிர் வேண்டுமானாலும் சுதந்திரமாக தெரியலாம் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தும் அல்ல, பல பேருடைய இந்த உலகிலே இந்த புவியில் வாழ்ந்து வென்ற நிறைய பெண்களுடைய கருத்து இதுதான். அடுத்ததாக, அடுத்தவர் வாழ்விலே அது ஓர் பனிப்பெண்ணாய் என்ற ஒரு கவிதை ஆண் அடக்குமுறைக்கு சார்ந்ததாக உள்ளது. உண்மையாகவே இன்னும் நிறைய பெண்கள் எமது சூழ்நிலையிலும் வறுமையிலும் ஆண்களால் சிறு வயதிலே காதலிக்கப்பட்டு சிறு வயதிலே பிள்ளை பெற்று இன்னும் கஷ்டப்படும் நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் ஆண்களால் கொடுமைப்படுத்தப்படுகின்ற ஓர் சுயநலமான ஆணிய சமூகம் இங்கு காணப்படுகின்றது. அது நிச்சயமாக தீர்ந்து போக வேண்டும்.
அடுப்பங்கரையை நோக்கி பெண்கள் செல்லாமல் உண்மையாகவே கல்வி எனும் சூழலை நோக்கி எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கல்வியை தங்களுடைய உரிமையின் மீட்டெடுக்கும் ஒரு கருவியாக கல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. அடுத்தது ஏழ்மையின் கோலம் இது என்ற ஒரு கவிதை. நிச்சயமாக அனைவரும் ஏழ்மையை சந்தித்தவர்கள் தான். இந்த உலகிலே ஏழைகள் என்று யாரும் இல்லை, பணக்காரர்கள் என்று யாரும் இல்லை. பணத்தின் அடுப்பினாலே பண வர்க்கத்தினாலே பிரிக்கப்படுகின்றவர் தான் ஏழைகள் என்று எண்ணுவனா. நிச்சயமாக பணம் இல்லாதவன் ஏழை என்பது கிடையாது. சிறந்த மன நிம்மதியும் சிறந்த ஓர் உரிமையும் இல்லாதவனே என்னை பொறுத்தவரை ஏழையாக காணப்படுவான். அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் எவருமே ஏழைகளாக இல்லை என்பது உண்மை. ஆனால் பணம் என்ற சூழ்நிலையிலே ஒரு மனிதனை ஏழையாக பார்த்து பிரிக்கின்றது. அனைவரின் பணத்தினை என்பதை இருக்கிறவர்கள் உதவி செய்து மற்றொரு ஏழைகளாக இல்லாமல் அவர்களையும் பணக்காரர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான தொகுப்பு நாடுகள் என்ற ஒரு கருத்து. இதிலே ஆண்கள் மட்டும் உறவண்டு பெண்களும் ஆண்கள் இப்போது அந்த ஆண்களே போதை வஸ்து சம்பந்தமான பொருட்களில் ஈடுபடுகிறார்கள் என்று கேட்டால் அது ஒரு காலத்தில் இருந்தது. இந்த 2000 ஆண்டு நவீனத்துவம் அடைந்த பிறகு பெண்கள் நவீனம் என்ற பெயரிலே பல தரப்பட்ட போதை வஸ்து அடுத்த அந்த களியாட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்டு பல மதுபானங்களையும் போதை வஸ்துக்களையும் கையாளுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஒரே ஒரு விடயம்தான், ஆண்கள் என்பவர்கள் நிலைமை எவ்வாறாயினும் மாறிப்போகும். ஆண்கள் இந்த சமூகத்தினுடைய ஒரு விதிவிலக்கற்றவர்கள். அவர்கள் எவ்வாறு என்றாலும் பிடித்துக் கொள்வார். ஆனால் பெண்கள் என்பது எமது சமூகத்தினுடைய மிகவும் முக்கியமான தூண்களாக உள்ளார்கள். ஏனென்றால் ஒரு குடும்ப கட்டமைப்பு சீராக இயங்குவதற்கு பெண்ணியம் என்பது மிகவும் முக்கியம். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலகிலேயே மரபியல் சார்ந்து வரலாற்று அடிப்படையை பார்க்க போனால் கல்யாணம் என்பது கிடையாது ஆரம்ப காலத்தில். ஆனால் பெண்கள் அல்லது ஒரு மனிதன் உருவாகும் போது அரை மனிதனாக மாத்திரமே உருவாகின்றான். விலங்கினங்களிலேயே உயிரியல் அடிப்படையிலேயே இன்னொரு மனிதனால் அல்லது இன்னொரு உயிராய் இந்த உலகத்தில் வளர்க்கப்படும் ஒரு உயிர் மனிதன். அதனாலே தான் மற்ற விலங்குகள் கூட பிறந்த உடனேயே பால் குடிக்க ஆரம்பித்து விடும் தன்னோட தாயை தேடி. ஆனால் மனிதனுக்கு குறைந்தது 1.5 வருடங்கள் தேவைப்படுகின்றது தன்னுடைய கடமைகளை சரியாக தீர்மானிக்க. அதனால்தான் 5 தாயுடனும் உறவுகளுடன் இருக்கின்றது. இந்த சமூகம் முக்கியமாக பெண் சமூகம், ஆணை விட பெண் சமூகம் தான் இந்த சமூகத்தினுடைய குழந்தை வளர்ப்பிலே முக்கியமாக கவனம் செலுத்தப்படக்கூடியது. ஆண்களை விட இப்போது பெண்கள் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த களியாட்டு நிகழ்வுகளை நான் சொன்னது போன்று அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் நிச்சயமாக. அடுத்தது, ஆண்களும் உண்மையாவே இந்த போதை வஸ்து என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உண்மை. பெண்கள் இதிலே முக்கியமாக ஈடுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நவீனம் பெண்ணியம் என்ற கருத்து என்பதை விட நவீனம் பெண்ணியம் என்று சொன்னால் உண்மையாகவே கல்வியில் சிறந்து இந்த சமூகத்திற்கு பெண்கள் ஆற்றக்கூடிய நற்பெயர்கள் தான் நவீனமாகும், பெண்ணிய நவீனமாகும். அந்த வகையிலே இந்த கவிதை தொகுப்பு நன்றாக பற்றி கவிஞர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அபிவர்ணா அவர்கள் மிகவும் சரியான கடவுள் பக்தி உள்ளவர்கள் தெரிகிறது. என்னை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நல்லவர்கள் என்பதை விட பௌத்தறிவாளராக இருப்பது மிகவும் சிறந்தது என்பது கருதுவன் நான். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு என்னை பொறுத்தவரையிலே இறுதியாக நான் கூற வந்தது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற ஒரு கவிதை தொகுப்பு. அது ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை விட வெளிநாட்டு வாழ்க்கையில வாழும் ஆண்கள் என்பது உண்மையாக என்னை பொறுத்தவரை அது ஒரு பழைய கதை. ஆனால் இப்போது என்னை பொறுத்து பார்க்கின்ற அளவுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையின் நவீனமயமான மாயை என்னவெனில், கல்வி கற்று கொண்டிருக்கின்ற எமது இளைஞர் அல்லது யுவதிகள் வெளிநாட்டு மோகத்தால் ஈர்க்கப்படுகின்றார்கள். அது மிகவும் தவறான ஒரு விடயம். காரணம், கல்வி என்பது முக்கியமானது. ஆனால் அங்கு சென்று வெளிநாடு, உதாரணமாக கனடா, அமெரிக்கா சென்று தனது படிப்பை விட்டு சில பெண்கள், முக்கியமாக ஆண்களை விட பெண்கள், என்ன சொன்னால் இந்த உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் மிகவும் அழகானவர்கள். அவர்களுக்கு எப்படியும் ஒரு மாப்பிள்ளை கிடைத்து விடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆண்கள் கஷ்டம்தான். அந்த வகையிலே சில பெண்கள், உதாரணமாக சில குடும்பத்தாரின் கட்டாயப்படி இவ்வாறு இருந்தால் இவ்வாறு பெண் கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், கனடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை
அந்த பெண்கள், ஒரு பெண் ஆரம்பத்திலே வைத்தியராக வேண்டும், சட்டத்தரணியாக வேண்டும், பைலட்டாக வேண்டும் எண்ணம் இருக்கிறவள் காலப்போக்கிலே தன்னுடைய குடும்பத்தாரின் இக்கட்டான சூழ்நிலைக்காக அடுத்த இந்த நவீனமான இந்த சமூக ரீதியான மாற்றங்களில், அதாவது இந்த டிக்டாக், அது சமூக ஊடகங்கள் ஊடாக தன்னை ஒரு அழகு பெண் என்பவளே ஏற்கனவே அழகுதான், அழகு சாதனங்களை பயன்படுத்தி அவள் இன்னும் தன்னை கெடுத்துக் கொள்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதனால் பல நோய்களையும் அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் அவ்வாறு செய்து தங்களை ஒரு மாடலாக காட்டிக்கொண்டு, அது தவறானது என்று கூறவில்லை, ஆனால் தங்களுடைய சுயமான சுயத்திலிருந்து அந்த பெண்கள் மாறுபடுகிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் நிறைய பேர்களை பார்த்திருக்கின்றேன். இந்த வெளிநாடு திருமணம் முடித்து வெளிநாடு செல்கின்ற பெண்கள் தங்களுடைய சுயத்திலிருந்து அங்கே சென்று ஒரு உதாரணமாக இங்கு வீட்டு பணிப்பெண்ணாக இல்லாதவர்கள் அங்கு வீட்டு பணிப்பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக படித்த இளைஞர் யுவதிகள் கூட அங்கு போய் ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக தன் கணவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும். பெண்கள் தங்களுடைய சுயத்திலிருந்து எப்போதுமே மாறுபடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இந்த வெளிநாட்டு மோகம் பெண்களிடத்தே இல்லாமல் போக வேண்டும். பெண்கள் சமூகம் கல்வியாலே நேர்த்தி அடைய வேண்டும், உயர வேண்டும். பெண்ணியம் சார்ந்த இந்த கவிதைகள் இன்னும் அபிவர்ணா அவர்கள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். வாய்ப்புக்கு நன்றி. இன்னொரு பேத்தாளை பொதுநலத்தின் நிலாமுற்றத்திலே சந்திக்கின்றேன். நாகராசா தையர். நன்றி. பேத்தாளை நூலகத்தின் 45வது நிலாமுற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் வி அபிவர்ணா, முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து. நூலகம் என்பது புத்தகங்களை அடுக்கி வைத்து பாதுகாத்து வாசகர்களுக்கு பெயரை குறிப்பிடுத்து கொடுத்து பாதுகாப்பாய் மீண்டும் எடுத்து பொறுப்புடன் தனது கடமைகளை செய்வதை நாம் கண்டு வந்துள்ளோம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன மூத்தவர்களின் மொழிகளில் இன்றைய வரிகளாக நூலகமில்லா ஊரிலும் குடியிருக்க வேண்டாம் என்று நடப்பியல் ஒன்றுள்ளது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட பின்னர் அதனை நினைவு கூர்ந்து அரசியலாலும் அரசியல்வாதிகளாலும் எழுத்தாளர்களாலும் ஒவ்வொரு ஆண்டும் கண்டனமும் அனுதாபமும் தெரிவிக்கப்பட்டு வருவதை நாம் கண்கொண்டுள்ளோம். யாழ் நூலக எரிப்பை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூலகம் திறந்திருந்தால் இன்று ஒவ்வொரு ஊர்களில் எத்தனை நூலகங்கள் திறந்திருக்கும்? இவ்விடத்தில் நான் பேத்தாளை நூலகத்தை மதிக்கிறேன், போற்றுகிறேன். பேத்தாளை நூலகம் ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஏனைய நூலகங்களிலும், ஏன் வாசகர்களுக்கும், ஏன் எழுத்தாளர்களுக்கும், ஏன் இலக்கியவாதிகளுக்கும் ஒரு பார்வையை முன்வைத்து நகர்ந்து கொண்டிருப்பது இன்றைய நிகழ்வில் குறிப்பிடத்தக்க விடயமாகும். பழமை புதுமை அன்று புத்தகங்கள் மீதான வாசிப்பும் அனுபவ பகிர்வும் எழுத்தாளரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது சிறப்பு. அவ்வகையில் வில்லொடுவா வெண்ணிலா நூலின் மீதான வாசிப்பினையும் அனுபவ பகிர்வையும் நிகழ்த்திய திருமதி சோபா ஜெயரஞ்சித் அவர்கள் என்னுடைய கவிதை மீதான ஆழ்ந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதற்கு நான் முதற்கண் நன்றிகளை கூறி, இது என் கவிதைகளோடு ஒன்றித்த கருத்தாகவே அமைந்தது என்பதை குறிப்பிட்டு ஒருங்கிணைப்பு செய்த பிரகாஷ் அவர்களுக்கும், பன்முக திறமையாளர் தமிழூராய் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மீண்டும் பேத்தாளை நூலகத்திற்கு நன்றியை தெரிவித்தவளாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பேத்தாளை பொது நூலகத்தின் விவேகானந்தர் வாசகர் வட்டம் நடத்துகின்ற இந்த பௌர்ணமி தின நிகழ்வான 45வது நிலாமுற்ற நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் பழமை போன்று எமது பிரதேசத்தில் அல்லது பிற மாகாணத்திலிருந்து எங்களது பொது நூலகத்துக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற நூல்களை ஒரு விமர்சன ரீதியாக ஆராயும் ஒரு நிகழ்வாக இந்த நிலாமுற்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம் இந்த கால சூழ்நிலை காரணமாக இந்த நிலாமுற்றம் சூம் வழியாக இடம்பெற்றாலும் எதிர்காலத்தில் இது பழமை போன்று நூலக முற்றத்திலே நேரடியாக இடம்பெறும் என்கின்ற செய்தியையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, இந்த 45வது நிலாமுற்றத்திலே மருதமுனியைச் சேர்ந்த கவிஞர் ஜமீல் அவர்களது ஆயத் கவிதை நூல் தொடர்பாகவும், முல்லைத்தீவு மூங்கிலாறினைச் சேர்ந்த கவிதாயினி அபிவர்ணா அவர்களது வில்லோடு வா வெண்ணிலா என்ற இரு கவிதை நூல்கள் தொடர்பாக சிறப்பாக பேசியிருந்தோம். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து நிலாமுற்ற ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எதிர்வருகின்ற 46வது நிலாமுற்றத்தில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.